அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில பறவைகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய வனத்துறை இருக்காங்க இல்லையா? தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அவங்க தான் இந்த கணக்கெடுப்ப வந்து எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த கணக்கெடுப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எவ்வளவு பறவை இனங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய பிரதான நோக்கம். எவ்வளவு பறவை இனங்கள் இருக்கு, அத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில தமிழக வனத்துறை சார்பாக எடுக்கப்பட்ட இந்த கணக்கெடுப்புல எவ்வளவு பறவை இனங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 798 பறவை இனங்கள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இதுல முக்கியமா எத ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 அழிந்து வரக்கூடிய பறவை இனங்கள். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில பறக்கக்கூடிய அந்த பறவை இனங்கள வந்து ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறது இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா, 2023ல எடுக்கப்பட்டது. அப்படியே தொடர்ச்சியா வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரியா? அந்த வகையில தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அழிந்து வரக்கூடிய பறவை இனங்கள் 37 இனங்கள் இருக்கு. அதுல 26 இனங்கள வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அதே மாரி இரவு நேர பறவை இனங்களாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 17 பறவை இனங்கள் வந்து இருக்கு. அந்த 17 பறவை இனங்களையுமே வந்து இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பறவை இனங்கள் அப்படின்னு சொல்லி தமிழக வனத்துறை 798 பறவை இனங்கள சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸ் இன் தமிழ்நாடு எவ்வளோ அப்படின்னா 798 சரியா? மத்தபடி பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ஒவ்வொரு ஈரநிலங்கள்ல இவ்வளவு இருந்துச்சு. அதாவது எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, 2 கட்டங்களாக எடுத்திருப்பாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்டின்னு சொல்லி. 1 இந்தியாவோட தமிழ்நாட்டோட அந்த கோஸ்டல் பவுண்டரி ஃபுல்லா எவ்வளவு பறவை இனங்கள் இருக்கு அப்டிங்கிறத எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இன்லேண்ட்ல எவ்வளவு பறவை இனங்கள் இருக்கு அப்டிங்கிறத எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சதவீதங்கள குடுத்திருக்காங்க. அவ்வளவு டீப்பாவும் நம்ம பார்க்க தேவையில்ல. எவ்வளவு பறவை இனங்கள் இருக்கு அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். தமிழகத்த பொறுத்தவரைக்கும் 798 பறவை இனங்கள் இருக்கு. 2023லேருந்து இந்த கணக்கெடுப்புகள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவ கணக்கெடுப்ப தொடர்ச்சியா யார் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வனத்துறை தான் இந்த கணக்கெடுப்புகள எடுத்துட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல இந்த ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.